வாசிப்போம். தானியேல் எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம், தானியேல் 2ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை வாசிப்போம். தானியேல் எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 30வது வசனம். உயிரோடு இருக்கிற எல்லாரை பார்க்கிலும் எனக்கு அதிக ஞானம் உண்டு என்பதனாலே அல்ல, அர்த்தம் ராஜாவுக்கு தெரிய வரவும் உங்கள் இருதயத்தின் நினைவுகளை நீர் அறியவும் இந்த மறைபொருள் எனக்கு வெளியாக்கப்பட்டிருக்கிறது. நல்லா புரிஞ்சுடுங்க. தரிசனம் எல்லாருக்கும் உண்டு. எல்லாருடைய வாழ்க்கையிலும் தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. நம்ம ஆபவுக்கு முன்ன பாத்தீங்கன்னா குறித்த காலத்திற்கான, ஆபவுக்கு 2ல சொல்லியிருப்போம், குறித்த காலத்திற்கான தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. அது தாமதிக்காது, தாமதித்தாலும் காத்திரு, நிச்சயம் நடக்கும். பாருங்க எவ்வளவு அழகா. தேங்க்யூ. குறித்த காலத்து தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பார்வோனுக்கு ஆண்டு பாபிலோன்ல பாத்தீங்கன்னா பார்வோனுக்கு நேபுகாத்நேச்சாருக்கு இதெல்லாமே அவங்க சொன்னது உண்மை. நேபுகாத்நேச்சார், தரியு, கோரேஸ், பெர்சிய ராஜ்யர், இவங்க எல்லாம் இந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு பட்ட பெயர் அல்ல. இப்போ நம்ம பிரதமர் யார் வராங்களோ அப்ப நம்ம காமனா சொல்ற பிரதமர் அது எந்த வருஷத்துல வார்த்தாங்களோ அப்பதான் அந்த பெயர் சொல்லப்படும். இதே போல இது அந்த அடைமொழியாக சொல்லப்படுகிற காரியம். இந்த தரிசனம் எல்லா நபருக்கும் கொடுக்கப்படுகிறது. சில சமயத்துல பாத்தீங்கன்னா நல்ல ஒரு தரிசனத்தை பார்த்திருப்போம். இந்த தரிசனம் என்றால் என்னன்னு கேட்டீங்கன்னா சிம்பிளா இந்த பாதி உணர்வோடு நல்ல தூக்கத்துல பார்த்தது சொப்பனம். அது நம்ம சொப்பனத்தை பார்த்துக்கிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு எழுப்பி நம்ம ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்தா அப்போ பாருங்க நான் என்னத்தையோ பார்த்தேன், நான் என்னத்தையோ பார்த்தேன், அது மறந்து போயிடும். அது என்ன செய்யுமா, உங்களை எழுப்பி விடுற ஒரு சொப்பனம், அது மறந்துடும். ஆனா தரிசனம் அப்படி அல்ல. அது எப்படி தெரியுமா, நம்ம உணரும் போது இப்ப என்ன எல்லாம் கேட்டீங்கன்னா ஆஃப்டர் 4 o'clock நாம் ஜெபத்தில் இருந்தாலும் அல்லது பகல்ல ஜெபத்தில் இருந்தாலும் ஒரு 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 25% ஒரு தூக்க கலக்கத்தோடு இருக்கிறது போல தெரியும். உள் உணர்வு 75% ஒரு விஷனை கொண்டு வந்து காட்டிட்டு இருக்கும். அதான் தரிசனம். இந்த தரிசனம் ஒன்று பார்க்கிறீர்கள். எனக்கு ஒரு தரிசனம் கொடுக்கப்பட்டு கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆயிடுச்சு. 1 வருஷமா அந்த தரிசனத்துக்காக போராடி ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு நிறைய போராட்டங்கள் இருக்கு. நிச்சயமாய் தரிசனம் நிறைவேறும். ஆனா இங்க சொல்லப்பட்ட தரிசனம் கொஞ்சம் டிஃபரெண்ட் ஆனது. இதுல பாத்தீங்கன்னா 32ஆம் வசனத்தை பாருங்க. பார்வோனுக்கு சொல்லப்பட்ட இந்த தரிசனம் என்ன என்று நாம் அதை தெரிந்து கொண்டால் அந்த தரிசனத்தின் மூலமாக தானியேல் உயர்த்தப்படுகிறான். அதான் உண்மை. வாசிப்போம். 32ஆம் வசனம் வாசிங்க. அந்த சிலை, சிலையின் தலை பசும் பொன்னும் அதன் மார்பும் அதன் புயமும் வெள்ளியும் அதன் வயலும் அதன் தொடையும். இந்த வசனத்துல எத்தனை பார்த்து சொல்லியிருக்கு? தலை ஒண்ணு ஒண்ணு தலை. இந்த தலைக்கணம் வந்துன்னா தலைக்கு ஒரு வேர்டு வச்சு தெரியுமா? தலைக்குள்ள வார்த்தை என்ன? மண்டகணம். அது ஆபத்து. அதான் இது தலை. அடுத்தது மார்பும் அதன் புயமும், அதாவது மார்பும் அதோடு சேர்ந்த புயம், புயமும் புயமும் வெள்ளியும். அப்போ தலை ஒண்ணு, மார்பும் புயமும் வெள்ளி. அடுத்தது அதன் வயலும் வயலை சார்ந்த தொடையும் வெட்கலமும், அதன் கால்கள் இரும்பும் அதன் பாதங்கள் பாதி இரும்பும் பாதி களிமண்ணுமாக இருந்தது. பாதி எப்படி இருந்தா? களிமண்ணா இருக்கு. அப்போ இதுதான் அந்த செய்தியினுடைய ஒரு முக்கியமான ஒரு காரியம். இப்ப நான் என்ன சொல்றேன் கவனிச்சுடுங்க. இந்த ராஜாவை பார்த்து தானியேல் சொல்லுகிறார். இதுல நீங்க பாத்தீங்கன்னா தான் மட்டுமல்ல சத்துருக்கள் கூட அழியக்கூடாது என்று ராத்திரி முழுவதும் ஜெபிக்கிறாங்க. இந்த 2ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா அவர் சொல்லிட்டாரு, நான் ஒரு சொப்பனம் கண்டேன், ஆனா சொப்பனம் சொல்லணும், அதன் அர்த்தம் சொல்ல வேண்டும். சொப்பனத்தை பார்த்தவர் மறந்துட்டார், தரிசனத்தை பார்த்தவர்
டோட்டலா போட்டு விட்டாரு. ஆனா இந்த தரிசனத்தை பார்த்தவர் ராஜா கொடுத்த கட்டளை என்ன? சகல சாஸ்திரிகளுக்கும் ஞானிகளுக்கும் ஜோசியர்களுக்கும் எல்லாருக்கும் கொடுத்த கட்டளை, நீங்க தரிசனத்தை சொல்லணும், அதுக்கு அர்த்தமும் சொல்லணும். இப்ப தானியேலுக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை. தானியேலும் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ இவங்க 4 பேரையும் இந்த ராஜா யூதர்ல இருந்து தெரிந்தெடுத்தது இவர்களுக்கான எல்லாவித யூதர்களுக்கு டிரான்ஸ்லேஷன் மட்டும் இல்ல, இந்த ராஜ்யத்தில் அரசாளும் போது ஆலோசனை சொல்லுகிற ஒரு பெரிய பதவிக்காக தெரிந்தெடுக்கப்பட்டார்கள். இந்த தெரிந்தெடுக்கும் போது இவனை நீங்க பாத்தீங்கன்னா, நமக்கு இந்த 1ஆவது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா அவனை ஒரு மனிதனுடைய கையில ஒப்படைப்பாங்க பாருங்க. இது 11ஆவது வசனம் வாசிங்க. இப்போ அந்த அதிகாரிக்கு பேர் பார்க்கணும். இவனை நோக்கி அவங்க சொன்னாங்க, நாங்க 10 நாள் இருக்கோம், எங்களை பார்த்துக்கிடுங்க. இந்த 10 நாளையில தகப்பன் பேர் இல்லாமல் தானியேலை ஆக்கிட்டாங்க, அண்ணகர்களாய் மாற்றிட்டாங்க. இவங்க 4 பேரையும் இந்த ராஜ்யத்துல இவங்க ரூலிங்ல இருப்பாங்க. பட் ஆனா குடும்பம் நடத்துவதற்கான எந்த ஒரு இதுவும் இல்லாமல், குடும்பத்தை பற்றிய சிந்தனை இல்லாதபடி நாட்டை பற்றிய சிந்தனை வர வேண்டும் என்று அவர்களுக்கான பயிற்சி கொடுக்கப்பட்டு அதுக்கு என்னென்ன செய்யணுமோ செய்தாங்க. வேதத்துல பாத்தீங்கன்னா யூத பரம்பரையில இவர் யூதரா இருக்கிறார், ஈசாயின் குமாரன் தாவீது. இப்படி பாத்தீங்கன்னா ஈசாக்கு அப்பா தான் யாக்கோபு, ஈசாக்கு மகன் ஆபிரகாம், ஈசாக்கு ஆபிரகாமுக்கு மகன். இப்படி எல்லா பேரும் இருக்கும். தானியேலுக்கு மட்டும், தானியேல் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்கு யாரே இருக்காது, அப்ப யாருன்னே தெரியாது. அது அருமையான அகஸ்டின் ஜெபகுமார் ஐயா அழகா சொல்லுவார், அப்பவே எடுத்துட்டாங்களா, என்ன கொடுங்கடா அப்படின்னு அழகா சொல்லுவார். அவர் சொன்ன விதம் உண்மை. அவ்வளவு சிரமத்தை சந்தித்து, அவ்வளவு கஷ்டத்தை சந்தித்து, வைராக்கியமாய் 10 நாள் கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து அவங்க மேற்கொண்டார்கள். சகல மனிதரை பார்த்திலும் அதெல்லாம் அழகா சொல்லியிருக்கும் பாருங்க. 17ஆம் வசனம் பாருங்க. இந்த 4 வாலிபருக்கும் தேவன் எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார். தானியேலை சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவனாக்கினார். நான் சொல்றேன், படிக்கிற பிள்ளையா இருந்தாலும் நீங்க பெரிய எக்ஸாம்ஸ் போகும்போது நீங்க பெரிய பிள்ளைகளா இருந்தால் இந்த வார்த்தையை சொல்லி ஜெபிங்க. ஏன்னா எழுத்தில் மட்டுமல்ல, பாருங்க, வாசிப்பதில், எழுத்துல, ஞானத்துல, அறிவை, சாமர்த்தியத்தை 10 மடங்கு கொடுத்தார். எத்தனை மடங்கு? 10 மடங்கு. இப்போ இந்த இதிலே இருக்கு, தரிசனங்களையும் சொப்பனங்களையும் சொல்லுகிற ஒரு கிருபை. இப்ப இவன் கண்ட சொப்பனம், தலை பொன்மயமாயிருக்கிறது. அந்த ராஜாவை கூப்பிட்டு சொல்றார், நீங்க தான் தலையா, நீங்க நல்ல ஹெட்டா இருக்கிறீங்க, நல்ல பவர்ஃபுல் மேனா இருக்கிறீங்க. அடுத்தது பாருங்க, அடுத்தது என்ன ஒரு ராஜ்யம், சீக்கிரத்தில் ஒரு ஆட்சி மாற்றம் உண்டாகும். அழகா சொல்றான், யாரும் சொல்ல முடியாததை சொல்றான். சீக்கிரத்தில் உங்களுடைய ஆட்சி மாற்றம் உண்டாகும். அது வெள்ளியை குறிக்கிறது. அந்த வெள்ளி எவ்வளவு அழகா பாருங்க. நம்ம கேட்ட அந்த 32ஆம் வசனத்துல மீண்டும் ஒரு முறை வாசிப்போம். அதன் தலை பசும்பொன், மாண்பு பொய்களும் வெள்ளி. இப்போ தலையில உள்ள அதிகாரங்கள் சிலது குறைக்கப்பட்டு, அது அடுத்த ஸ்டெப் என்ன, ஆட்சி மாற்றம் வரும்போது அந்த உங்களுடைய அதிகாரங்கள் கொடுக்கப்படும். அதனால்தான் மாட்ட போல என்ன செய்தான், உடனே ஆக்ஷன் கம்ஸ். நான் சொல்றேன், எந்த மனிதர் தேவனுக்கு பயந்து நடந்தாரோ அவர் எப்பொழுதும் வல்லமையோடு இருப்பார். இவருக்கு அது கொடுக்கப்படுகிறது. அடுத்தது பாருங்க, அது வயலும், அது பூமியை ஆண்டு கொள்ளும் வெண்கலம். 3வது என்னது, வெண்கலம். இந்த வெண்கலம் வயலும் தொடைப்பகுதியும் சொல்லப்பட்டிருக்கிறது. 4வது ராஜ்யம் எல்லாவற்றையும் நோக்கும். எது தெரியுமா?
இரும்பு இருக்குல்ல, இவ்வளவு இடமும் இந்த கால் பாதத்துக்கு மேல இந்த முட்டிக்கு கீழே இருக்கிறது இரும்பு. இந்த இரும்பு என்ன செய்யும் என்றால் அது மொத்தம் நோக்கி போடும். இதெல்லாம் தானியேலும் 4 மிருகங்களை மேற்கோள் காட்டி சொல்லுவார். இந்த இரும்பு மகா அலெக்சாண்டர் ஒரு முறை எல்லாவற்றையும் அப்படி அடித்து நொறுக்கினார். அவர் மொத்த ராஜ்யத்திற்கும் சாம்ராஜ்யத்துக்கும் சொந்தக்காரராக இருந்தார். இதெல்லாம் உண்மை. இந்த பாபிலோன் ராஜ்யத்துல இவன் செய்த தவறு நமக்கு தெரியும். ஒரு தொங்கு தோட்டத்தை வைத்தான். தொங்கு தோட்டத்தை வைத்தான். அதுல பாத்தீங்கன்னா இந்த அரண்மனையில 100 வெண்கல கதவு உருவாக்கப்பட்டது. எத்தனை? 100 வெண்கல கதவு. அது கிட்டத்தட்ட 300 எத்தனையோ கிலோமீட்டருக்குள்ள அகலம் உள்ள ஒரு பெரிய காம்பவுண்ட். அது உயரம் 311 அடி உயரம், அகலம் 87 அடி உயரம். எவ்வளவு? 300. அப்படி ஒரு கோட்டையை கட்டினான். 87 அடி அகலம். இதுல 100 வெண்கல கதவு, இரும்பு கோட்டை, இரும்பு கதவு எல்லாம் வைக்கப்பட்டு நம்ம எருசலேம் தேவாலயத்தில் எசேக்கியாவின் காலத்துல கொள்ளையடித்து வரப்பட்ட தங்கங்கள் எல்லாம் அங்கே இருக்கிறது. எங்க இருக்கு? தங்க அங்க இருக்கு. இப்ப நான் உங்களுக்கு ஒரு ப்ராஃபஸ் சொல்றேன். ஏசாயா 45வது அதிகாரம், ஏசாயா 44வது அதிகாரத்துல கடைசி பகுதி எடுத்துக்கிறோம். இந்த கோரேசும் இங்கேதான் உருவாக்கப்படுகிறான். இந்த கோரேசுடைய நாட்கள்ல கர்த்தர் அவரை சந்திக்கிறார். அவன் மூலமாக இஸ்ரவேலருக்கு மீட்பை கட்டளையிடுகிறான். வாசிப்போம் பாருங்க. 44:28 கோரேசை குறித்து, அவன் என் மேய்ப்பன், அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு என்றும் தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திபாரப்படு என்று சொல்லி எனக்கு பிரியமானதெல்லாம் செய்வான் என்று கோரேசை கர்த்தர் பக்குவப்படுத்துகிறார். சொல்றேன், இதுவரை கடினமான மனிதர்கள் மத்தியில் நீங்கள் வீற்றிருப்பீர்களானால் நிச்சயமா சொல்றேன், இந்த நாள்ல இருந்து கர்த்தர் உங்களுக்காக ஒரு பிரியமான நபரை அவர் உருவாக்குவார். அடுத்த வசனத்துல பாருங்க, 45:1 அழகா சொல்லியிருப்பார். அவருடைய வலது கரத்தை பிடித்து கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணினேன். இதற்காகவே கோரேசை அபிஷேகம் பண்ணினார். இந்த பாபிலோன் சாம்ராஜ்யத்துல அபிஷேகம் யாருக்கும் இல்லை. ஆண்டவர் கோரேசை இதற்காகவே அவர் அபிஷேகம் பண்ணுகிறார். இப்ப பாருங்க, தானியேலுடைய ஜெபம் நமக்கு தெரியும். இந்த தானியேல் 70 ஆண்டுகள் கட்டாயம் இவர்கள் அடிமைத்தனத்தில் இருப்பார்கள் என்று ஏசாயா எரேமியா தீர்க்கதரிசனுடைய தீர்க்க தரிசனத்தை கேட்ட தானியேல் அவர் ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். அவருக்கு தெரியும் 70 ஆண்டுகள் அடிமைத்தனத்துக்குள்ள இருப்பாங்க. இது தீர்க்கதரிசனுடைய வார்த்தை. நான் ஜெபிக்க போறேன். கர்த்தர் 1 ஆண்டு முன்னர் எங்களுக்கு விடுதலை கிடைத்தாலும் கூட 2 ஆண்டு முன்னர் விடுதலை கிடைத்தாலும் விடுதலை கிடைத்ததே. அவன் ஒருத்தன் தான் ஜெபிக்க ஆரம்பிச்சான். அவன் ஜெபிக்கும் போது கர்த்தர் என்ன ஒரு தரிசனத்தை அவனுக்கு காட்டினார். அதான் கடைசி. இப்ப நம்ம அந்த பகுதிக்கு போறோம். அதுக்கு முன்னால ஒரு ப்ராஃபஸி, இது உங்களுடையதா இருக்கட்டும். அடுத்து பாருங்க, அடுத்தது பாருங்க, அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படி அவனை பார்த்து அவன் வலதுகையை பிடித்துக் கொண்டு, உங்களுக்கு இப்படி சொல்லுங்க, என்னை பார்த்து என் வலதுகையை பிடித்துக் கொண்டு வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவை திறந்து வை என்று கட்டளை கொடுத்திருக்கிறார். ஆமென். கரங்களை தட்டி கட்டப்படுத்துங்க. நான் சொல்றேன், இன்டர்வியூ யாரு அட்டெண்ட் பண்ணாலும் நிச்சயமாய் உனக்காக கர்த்தர் கதவை திறந்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இது இப்ப சமீபத்தில் என் மருமகன் இன்டர்வியூ நேரத்தை அட்டெண்ட் பண்ணதா கேள்விப்பட்டேன். ஆனா நான் சொல்றேன், இப்போ இந்த செய்தியை கட்டாயம் யூடியூப்ல கேட்பா, இல்லைன்னா நீங்க சொல்லிருக்க, அவளுடைய வாசலை கர்த்தர் திறந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்த வசனத்தை பாருங்க, 2வது வசனம். நான் உனக்கு முன்னே போய், இப்படி சொல்லுங்க, இப்படி கண்ண மூடுங்க, கண்ணபடி என்ன பார்த்து சொல்லுங்க, நான் சொல்றது சொல்லுங்க. கர்த்தர் எனக்கு முன்னே போவார். எப்படி? கர்த்தர் எனக்கு முன்னே போவார். அடுத்தது, கோணலானவைகள் செவையாகும், என்னுடைய கோணலான பகுதிகள் எல்லாம் செவையாகும். இதற்காக கோரேசை கொண்டு வந்தார். உங்களுக்காக ஒரு மனிதரை கர்த்தர் கொண்டு வருவார். அவர் உங்களுக்கு முன்னே போய் உன் கோணலான பகுதியை அவர் செவையாக்குவார். அடுத்தது, அடுத்த பகுதி, உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற, என்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் என்று அறியும்படிக்கு
இந்த 100 வெண்கல கதவையும் உடைப்பார். ஆமென். எத்தனை? 100. சரித்திரம் 100 வெண்கல கதவையும் உடைப்பார். ஆமென். விசுவாசிக்கிறவங்கள கரங்களை தட்டி கர்த்தரை விட்டுங்க. அப்போ இதுக்கு முன்னால எத்தனை வாசல்ல நீ அடைக்கப்பட்டாயோ அத்தனை கர்த்தர் திறப்பார். ஆமென். அடுத்தது இரும்பு தாழ்பாள். வாங்க, அவன் ரொம்ப எக்ஸலண்டா எத்தனை பீதிக்கு வந்து மோதினாலும் திறக்க கூடாதபடி தாழ்பால இரும்புல வைத்திருந்தான். அதை கர்த்தர் உடைப்பார். எங்க இவன் கொண்டு இது தங்கத்தெல்லாம் எங்க கொண்டு வச்சிருக்கான்? அந்த காரணம் என்ன? இருளுக்குள்ள, இருட்டுக்குள்ள. நம்ம எல்லாம் நம்ம பொக்கிஷங்களை நம்ம எங்க வைப்போம்? லாக்கர். அதுக்குள்ள லைட்டே இருக்காது. அதுக்குள்ள நம்ம திறந்தாதான் லைட், திறக்கலன்னா இதே போல அதை கூட உனக்காக அவ உடைத்து அந்த புதையலை எடுத்து சொல்ல கையில கொடுத்து நீ கேட்கறது தானே சந்தோஷமா இருக்கு சொல்லுவாங்க. அவன் கரங்கத்தை நீங்க கொடுத்துமா? நீங்க என்ன கேட்கிறீங்களோ அது எங்க இருக்கு? இப்போ அந்த காலத்துல இருக்கு, ஒளிப்படத்தில் இருக்கு, ஒளிச்சு வச்சிருக்கிறார். நீ கேட்கிறதை கட்டாயம் உனக்கு கொடுப்பார் என்று இந்த தரிசனத்தின் மூலமாக உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த செய்திக்கு இன்னும் தலைப்பே சொல்லல, இப்ப சொல்லலாம். நம்முடைய கதவுகளை திறக்கிற கர்த்தர், அதுக்காக நம்முடைய தரிசனம் அது தாமதித்தாலும் காத்திருக்க சொல்லி இருக்கிறார். கடைசி காலத்துல நடக்க போகிற அடுத்த சம்பவம் இதுதான் கேட்டா வாசிங்க. தானியேல் 7ஆம் அதிகாரம், தானியேல் 7ஆம் அதிகாரம் அதுல 9ஆம் வசனத்தை வாசிங்க. நான் பார்த்து கொண்டிருக்கையில் சிங்காசனங்கள் வைக்கப்பட்டு இருக்கிறது, நீண்ட ஆயுசுள்ளவர் வீற்றிருக்கிறார். ஒரு ராஜா இருக்கிறார், அவருடைய வஸ்திரம் உறைந்த மலையை போல வெண்மையா இருக்கிறது. இதுல மத்தேயு எழுதின புத்தகம் 17ஆம் அதிகாரம் அதுல 2ஆம் வசனத்திலேயோ 3ஆம் வசனத்திலேயோ மிக அற்புதமாய் சொல்லி பாருங்க. எந்த மண்ணானாலும் வெளுக்க முடியாத அவருடைய வஸ்திரம் பாருங்க, அழகா தேங்க்யூ டமனே. அவர்களுக்கு முன்பாக மர்மமானார், அவருடைய முகம் சூரியனை போல பிரகாசித்தது, அவருடைய வஸ்திரம் வெளிச்சத்தை போல வெண்மையாயிற்று. மார்க்ல சொல்லி இருப்பார், எந்த மண்ணானாலும் வெளுக்க முடியாத வெண்மையாயிருந்தது. மார்க்ல சொல்லி இருப்பார் அழகா, எந்த மண்ணானாலும். இங்க அதான் சொல்லி இருக்கிறார். இந்த ராஜாவை இப்படி வச்சுக்கிடுவோம், நமக்கு பின்னால பயன்படும். இப்ப தானியேல் பார்த்த தரிசனம், அங்க பார்வன் பார்த்த தரிசனம், பாபிலோன் ராஜா பார்த்ததை பார்த்தோம். இங்க தானியேல் பார்த்த தரிசனத்தை பார்ப்போம். வாசிங்க. இதுல 18ஆம் வசனம் 19ஆம் வசனம் வாசிங்க. கெடியும் இப்படி வருவோமா? இதுல இருந்து தெரியுமா? 17ஆம் வசனத்துல உன்னதமானவருடைய பரிசுத்த இப்போ நான் உங்களுக்கு டைம் இல்லாதனால இத வீட்ல வாசிங்க, சிம்பிளா சொல்லிடுறேன் பாருங்க. இத பாத்தீங்கன்னா தானியேல் பார்க்கிறது ஒரு சிங்கத்தை பார்க்கிறார். சிங்கம் அங்க என்ன பார்த்தோம்? தலை தங்கமயமாய் இருந்தது. இங்கே சிங்கத்தை கொடுக்கிறார். சிங்கம் எப்படி வல்லமை நிறைந்ததா இருந்ததோ அதே போல அவரும் வல்லமை நிறைந்ததாய் இருந்தார். இது இப்ப நடந்து முடிஞ்சிட்டு இப்ப அடுத்த பகுதிக்கு போறோம். கரடி இரண்டாவது பாத்தீங்கன்னா அது மேடிய பெர்சிய ராஜ்யம், சிங்கத்தை போன்றது பாபிலோன் ராஜ்யம். ஆனா இப்ப கரடியின் உருவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த கரடி மேடிய பெர்சிய ராஜ்யம். கரடின்னு சொன்ன உடனே கொஞ்சம் இந்த எக்கனாமிக்கல் ஸ்டாட்டிக்ஸ் தெரிஞ்சவங்க கரடின்னு சொன்ன உடனே ஒன்று மைண்ட்ல கொண்டு வருவாங்க. யாராவது ஒரு குழு காட்டு மாடு பலசாலியா இருக்கும், அது காலையில வரும், சாயங்காலம் கரடி வரும், டெய்லி வருது.
சென்சஸ் கீழே போயிட்டு, சென்சஸ் மேல போயிட்டு, கீழே வந்தா பல கம்பெனிகள் நஷ்டத்தை சந்திக்கும், மேல போனா அப்படி தேச போட்டு பாருங்க. நம்ம எக்கனாமிக் இதுல இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல ஏதோ பாத்தீங்கன்னா பங்கு சந்தையில இது நடக்குது. பங்கு வர்த்தகம் இல்லைன்னா நாட்டுல முன்னேற்றம் இல்லை. இதை கரடியை வச்சுக்கிடுவோம். இந்த கரடி தான் இங்க சிம்பல். அடுத்தது பாருங்க சிவிங்கி. இந்த சிவிங்கி இவர் பார்க்கிற இந்த 4 ரூபங்களும் இதுக்குள்ள இருக்கிறது, மாற்றம் இல்ல, இதுக்குள்ள இருக்கிறது. இந்த சிவிங்கி பாருங்க, மகா அலெக்சாண்டர் ரோம சாம்ராஜ்யம் 10 கொம்பு. இந்த 10 கொம்புன்னு சொல்லும் போது நீங்க இப்போ 10 ஒரு கூட்டமைப்பை உருவாக்கி இருக்கிறார்கள். இப்பதான் நடக்குது. 10 நாடுகள் சேர்ந்த ஒரு கூட்டமைப்பு. இவங்க முடிவு பண்றதுதான் அடுத்தது ஆன்டி கிறிஸ்து வர்றாங்க. இது இப்ப பாத்துங்க. 4வது கெடிக்கும் பயங்கரமான அந்த 10 சாம்ராஜ்யங்கள் வரதா ரோம சாம்ராஜ்யம். அது வரும், அது பலத்தால் ஒன்றும் செய்ய முடியாது. பாதி இரும்பு பாதி களிமண். அப்படிதான் இனி வருகிற நாட்கள் பாத்தீங்கன்னா கூட்டாட்சியும் ராணுவ ஆட்சியும் சேர்ந்து நடக்கும். அப்போ இப்ப கூட நம்ம நாட்டில் வந்துட்டு கொஞ்சம் ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே கொள்கை, ஒரே மதம், சீக்கிரத்தில் சந்திப்போம். அது துவங்கப்பட்டுச்சு. இதுதான் தானியேல் அனெக்ஸ் பண்ணார். அல்லேலூயா. மறந்துடாதீங்க, பாபிலோன் ராஜா என்ன கண்டாரோ அன்று கண்டார். தானியேல் அதை பரிமுகமா அல்ல, நேரே காண்கிறார். காண்கிறவர் பலவீனப்பட்டு குனிந்து தேவனுக்காக தேவனுடைய சமூகத்தில் விழுந்துட்டார். 21 நாட்கள் விழுந்தவர் தரிசனத்தை கண்டார். நீண்ட ஆயுசுள்ளவர். அடுத்தது கடைசியில வரதான் இந்த தானியேல் 7:8 வாசிங்க. தானியேல் 7வது அதிகாரம். அதாவது நான் உங்களுக்கு 4வது வசனத்தில் பாத்தீங்கன்னா, முந்தினது சிங்கத்தை போல இருந்தது, அதன் கழுவில் சட்டை இருந்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சிவிங்கி கரடி வருது. அது 4வது வசனத்துல பாருங்க, சிவிங்கி வருது. 7வது வசனத்துல பாத்தீங்கன்னா இதெல்லாமே வந்து முடிய போகுது. இனி அந்தி கிறிஸ்துவின் காலம் வரும்போது என்ன நடக்கும்? எனக்கு ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷத்துல எக்ஸலண்டா உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லி முடிவேன். அந்தி கிறிஸ்துவின் காலம் துவங்கும் போது ஒரே தேசம், ஒரே நாடு. ஆனா இந்த அந்தி கிறிஸ்துவின் காலத்துல பாத்தீங்கன்னா பாதி இரும்பு எது தெரியுமா? பாதம். இதுல பாத்தீங்கன்னா 5 விரல், 10 கொம்பு வரும். காலில் எத்தனை விரல் இருக்கு? ஒரு காலுக்கு 5, இன்னொரு காலுக்கு 5, 5 10. இந்த 10 கொம்புகளோடு பாதி இரும்பு பாதி களிமண். இந்த களிமண் வந்து கூட்டாட்சியும், இரும்பு இப்பவே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம். வடகொரியா, தென்கொரியா, இதுல ஒரு தேசம் அங்க பாத்தீங்கன்னா ராணுவ ஆட்சி, இன்னொரு தேசத்துல பாத்தீங்கன்னா கூட்டாட்சி. நான் ஒன்று சொல்றேன், அதே போல இந்த நம்ம உலகத்துல கூட்டாட்சியும் ராணுவ ஆட்சியும் கலந்து பிரதிபலிக்கும். அப்போ அது அந்தி கிறிஸ்துவின் காலமா இருக்கும். இந்த அந்தி கிறிஸ்துவின் காலத்துக்கு கடைசியில என்ன நடக்கும் வாசிப்போம். வெளிப்படுத்தல் எழுதின புஸ்தகம் இது ரொம்ப ஒரு முக்கியமான பகுதி. நிச்சயமா நம்முடைய விசுவாசிகள் கேட்டிருப்பீங்க. அதை கேட்டதுதான் நான் சொல்ல போறேன். ஒருவேளை கேட்கலண்டா இதை பயன்படுத்திக் கொள்ளுவோம். 11வது அதிகாரம் 3வது வசனம் வாசிங்க. வெளிப்படுத்தல் 11:3. 2 சாட்சிகளும் 2 சாட்சிகளும் 2 வஸ்திரம் உட்பட்டவர்களாய் 1260 நாளளவும். இப்போ நான் என்ன கேட்கிறேன், ஒரு 7 வருஷம், இந்த 7 வருஷத்துல 3 வருஷம் முடியும் போது இவங்க வருவாங்க, எங்க கொடுப்பாங்க. அந்த கிறிஸ்துவின் காலத்துல கொடிதான ஒரு 7 காலம் வரும், 7 வருடம். இந்த கொடிதான 7 வருடத்துல இந்த 2 சாட்சிகளும் எங்க கொடுப்பாங்க. ஏன்னா இந்த 2 சாட்சிகள் யாருன்னு நான் உங்களுக்கு சொல்லல. இது இவங்க 1860 நாள் இன்று 350 அப்படி ஒரு வகுத்து சொல்லுங்க, கரெக்டா இருக்கும். இப்ப பாருங்க, 360 நீங்க வகுத்தீங்கன்னா 3 வருடமும் 6 மாதமும் 3 வருடமும் 6 மாதமும் இந்த பூமியில இவங்க இருப்பாங்க. இப்ப தொடர்ந்து வாசிப்போம்.
தீர்க்க தரிசனம் சொல்லும்படி அவனுக்கு அதிகாரம் கொடுப்பேன். பூலோகத்தின் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிற 2 ஒலிவ மரங்களும் 2 விளக்கு தண்டுகளும் இவர்களே. விளக்கு தண்டு வெளிப்படுத்தல சொல்லப்பட்டது போல சபை. நீங்க ஆசிரியர் கூடத்தில் நம்ம பார்த்திருப்போம், விளக்கு தண்டு வச்சிருப்பாங்க. அதுல எத்தனை அகல் இருக்கும்? 7 அகல்கள். 7 சபை தூதனுக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், ஞாபகம் ஒரு வசனத்தை வாசிக்கிறோம். அதுல இருந்து சண்டை சபை தூதனுக்கு வாசிங்க, வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம். அதுல யாராவது ஒரு வசனம் மட்டும் ஒரு சபைக்கு சொல்லப்படுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் சொல்லி முடிச்சிருப்பார். இதுதான் இந்த சபை. இந்த குத்து விளக்கு அதைதான் குறிக்கும். கடைசியில ஆண்டவருடைய வருகைக்கு முன்பு சபை எழுப்ப வேண்டும். சபையில தேவனை அறிய வேண்டும், தேவனுக்காக வாழ வேண்டும், அவர்கள் தேவனோடு இருக்க வேண்டும். ஆவியானவர் சபையிலிருந்து சொல்லுகிறதை அதை எந்த சபைன்னு பாருங்க. முதல்ல சொல்லியிருக்கோம், இந்த சபையின் தூதனுக்கு சொல்ல வேண்டியது அழகாக சொல்லியிருக்கோம். 8ஆவது வருஷம் பாருங்க, சிவனா சபையின் தூதனுக்கு நீ சொல்ல வேண்டியது என்னவென்றால், சண்டை சபையின் தூதனுக்கு நீ சொல்ல வேண்டியது என்னவென்றால், பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு நீ சொல்ல வேண்டியது என்னவென்றால், லவோதிக்கா சபையின் தூதனுக்கு நீ சொல்ல வேண்டியது என்னவென்றால், இந்த 7 சபையின் காலம் என்று தொடங்கல, இப்ப துவங்குகிறது. ஆமென். இப்போ ஆசீர்வாதத்தை பற்றி ஒரு செழிப்பு போயிட்டு இருக்கோம். இந்த ஆசீர்வாதத்தை கேட்கிறவங்களுக்கு ஆண்டவருடைய கடைசி சம்பவம் இது தெரியாமல் இருக்கும். அவங்க இதுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்க மாட்டாங்க. கடைசியில் என்ன நடக்க போகுது, ஆண்டவருடைய வருகை வரும், அந்த வருகையை பற்றி அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு தெரிந்தது அருமையான நல்ல சாட்சியம் அல்ல, எல்லா பாவமும் மன்னிக்கப்படும் சொல்லிடுவாங்க. நீங்க என்ன பாவம் செய்தாலும் மன்னிச்சிடுவார். கர்த்தர் காலை கொடுப்பார், மோரம் கொடுப்பார், கழுதையை கொடுப்பார், குதிரையை கொடுப்பார், எல்லாம் கொடுப்பார். நீ என்னதை கேட்டுட்டே இரு. நோ, மரணத்துக்கு ஏதுவான பாவமும் உண்டு, மரணம் பாவம் மன்னிக்கப்படுகிற பாவமும் உண்டு. இதை எப்பவும் மனதில் வைத்துக் கொள்வோம். தேவன் விரும்புகிறது உங்கள் ஜெபம், நீங்கள் தேவனோடு பேசுவது. இந்த 2ம் இருக்கும்போது சபை எடுத்துக்கொள்ளப்படும் போது நீங்களும் ஆண்டவரோடு எடுத்துக்கொள்ளப்படுவது நிச்சயம். ஆமென். இந்த 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 ஒலிவ மரம் 2 விளக்கு தண்டுகள். சகரியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 2வது 3வது வசனம் வாசிங்க. இதை தீர்க்கதரிசி என்ன சொன்னார் பார்ப்போம். என்ன ஒரு 10 நிமிஷத்துல அழகாக உங்களுக்கு கடைசியில ஒரு சம்பவம் இப்படி இருக்குன்னு சொல்லி முடிக்க போறேன். நீ காண்கிறது என்னவென்று கேட்டால், பொன்னினால் செய்யப்பட்ட குத்து விளக்கை காண்கிறேன். 7 அகல்களும் 7 குழாய்களும் இருக்கு. இதெல்லாம் புரிஞ்சுடுங்க. இந்த இதுல சொல்லியிருப்பார், ஒலிவ மரத்தில் இருந்து அப்படியே டைரக்டா விழுந்து எடுக்கப்பட்ட எண்ணெய் இந்த 2 சாட்சிகள் மூலமாக இந்த ஆசீர்வாத கூடாரத்துக்கு கிடைப்பது போல உலகத்தில் உங்களை பரிசுத்தம் பண்ணும்படி ஒலிவ மரம் கொடுக்கப்படும், ஒலிவ எண்ணெய் கொடுக்கப்படும். அதுக்கு நீங்க சபையோடு கர்த்தரை துதிப்பீர்களானால் அந்த சபை எடுத்துக்கொள்ளப்படும் போது நீங்களே எடுத்துக்கொள்ளப்படுவீர்கள். ரொம்ப டிஃபரெண்டான ஒரு செய்தி. நீங்க கொஞ்சம் கவனமா அந்த பக்கம் போயிட்டுனா உங்களுக்கு புரியாது. நீங்க புரியும்படியெல்லாம் சொல்லிட்டு இருக்க. சரி, இத 4 சகரியா 4:11 பாருங்க. இதுல அதே அதிகாரத்துல கடைசி வசனம், பின்பு நான் அவரை நோக்கி குத்து விளக்குக்கு வலதுபுறமாகவும் அதற்கு இடதுபுறமாகவும் 2 இருக்கிற இந்த 2 ஒலிவ மரங்கள் என்ன என்று கேட்டேன். மறுபடியும் அவரை நோக்கி அந்த குத்து விளக்குல 2 குழாய் 7 அகல்களுக்கு வந்து பாருங்க. அந்த குழாயின் வழியாய் தொங்கி பொன்னிறமான எண்ணெயை அவங்க 2 ஒலிவ மரங்கள் எழுப்புகிறாங்க. சாட்சிகள் அவங்களிலிருந்து இறங்கப்படுகிறவர்களாகிய ஒலிவ மரங்களின் 2 கிளைகள் என்ன என்று கேட்டேன். சகரியா தீர்க்கதரிசிக்கு தெரியல, எனக்கு தெரியும். சகரியா தீர்க்கதரிசி எனக்கு தெரியல. இதே போல இங்க இருக்கிற அநேகர் தெரியாம தான் இருக்கிறீங்க. இன்னைக்கு தெரிந்து கொள்வோம், இன்னைக்கு தெரிந்து கொள்வோம், கட்டாயம் தெரிந்து கொள்வோம், மாற்றம் இல்ல. வாசிங்க இந்த வெளிப்படுத்தல் 11
3:4 வாசிங்க. வெளிப்படுத்தல் 11:3-4 வாசிங்க. அங்க சொல்லப்பட்டது இங்க கேட்கலாம். 2 சாட்சிகள் 3.5 ஆண்டுகள் அவங்க இந்த உலகத்துல சஞ்சரிப்பாங்க. நான் சொல்றேன், இந்த 3.5 ஆண்டுகள் அவங்க சஞ்சரிக்கும் போது என்ன நடக்கும் என்றால் 11:5-6 வாசிங்க. இதே அதிகாரம் 5:6. ஒருவன் அவர்களை சேதப்படுத்த மனதா இருந்தால் நான் ஒன்று கேட்கிறேன். 2 சாட்சிகள் யாரு நான் சொல்றேன். இப்போ ஒரு சாட்சி உங்களுக்கு கொஞ்சம் ஞாபகம் வரும். வாயிலிருந்து அக்கினி புறப்பட்டு எவ்வளவு அழகா அவருடைய சத்துருக்களை பட்சிக்கும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி இருக்கிறார். இது நம்ம பைபிள்ல நடந்த சம்பவம். பைபிள்ல நடந்ததா இல்லையா? அப்படி இன்னும் புரியல. நான் சஸ்பென்ஸா கொண்டு போய் முடியத்துல முடிஞ்ச இடத்துக்கு வாசிங்க. 2 ராஜாக்கள் 1வது அதிகாரம் 2-3 வாசிங்க. 10வது வசனம் வாசிங்க. டைம் இல்ல, டைம் கடந்து வந்துச்சு. அப்பொழுது எலியா அந்த 50 பேரின் தலைவருக்கு பிரதித்திரமாக, நான் தேவனுடைய மனுஷனானால் அக்கினி வானத்திலிருந்து இறங்கி உன்னையும் 50 பேரையும் பட்சிக்கிறது. நான் சொல்றேன், நான் தேவனுடைய மனுஷனால் என்னை பற்றி பொய் சொல்றவங்க கர்த்தர் நியாயம் செய்வது உறுதி. ஆமென். அப்படி சொல்லுங்க பாப்பா. நான் கர்த்தருடைய தேவனுடைய மனுஷனால் என் சபைக்கு விரோதமாய் எழும்புகிறவனை கர்த்தர் அகப்படுவது உறுதி. நான் தேவனுடைய பிள்ளையானால் எனக்கு விரோதமாய் எழும்புகிறவனை கர்த்தர் அகப்படுவது உறுதி. அப்படி சொல்லுங்க, சும்மா சொல்லுங்க. நான் தேவனுடைய பிள்ளையானால் எனக்கு விரோதமாக நிற்க முடியாது. இவ்வளவு அழகான வார்த்தை அவர் சொல்றாருல. உடனே என்ன வந்து பாருங்க, உன்னையும் 50 பேரையும் பட்சிக்க கடவுது என்றால் உடனே அக்கினி வானத்திலிருந்து இறங்கி அப்படி ஒரு சம்பவம் இன்னைக்கு இங்க நடந்தா. அயற்பா இந்த ஒரு வார்த்தைக்கு இப்படின்னா எப்படி இருக்கும்? பியூட்டிஃபுல்லா இருக்கும். ஒரு சத்தமே இருக்க மாட்டான். அது கத்த செய்கிறார். நான் சொல்றேன், இந்த மனுஷன் யாரு? எலியா. ஒரு சாட்சி. நல்லா புரிஞ்சுடுங்க. தேவனுடைய பரம ராஜ்யத்திற்கு நம்ம போனோம்னா நம்முடைய மாம்சம் பூமியில் விதைக்கப்பட வேண்டும். மரித்து உயிர்த்தவன் திருப்பி வரமாட்டான். ஆனா இந்த எலியா உயிரோடு எடுக்கப்பட்டதால் இப்ப நமக்கு என்ன கேள்வி வரும்? ஏனோக்கு உயிரோடு எடுக்கப்பட்டிருக்கிறாரே. மோசே மரித்தார்களா? இல்ல. யார் கண்டா? நீங்க கண்டீங்களா? நான் கண்டனா? பைபிள் என்ன சொல்லி இருக்கு? பார்த்தது ஒருத்தர் தான், அவர் மட்டும் தான். வேற யாரு? அவர் சொன்னாரு, உனக்கு என்ன பார்க்கணும்? அவன் என்ன கேட்டான்? ஆண்டவரே, நான் உங்களை பார்க்கணும். இவ்வளவுதானே? கமந்து போயிட்டான், நான் கடந்து போறேன். அவன் சாப்பிட்டு முடிச்சு. அவன் என்ன சொன்னாரு? அந்த மலையில கமந்து படுமாக்கா, நான் போன போல எழுப்பி பாரு. என்ன எழுப்பி பார்க்கல. இப்ப யாரோட இருக்கிறார்? அவன் வருவான். மரணத்தை சந்தித்தார் என்று யாருமே சொல்ல முடியாது. மோசேயை ரொம்ப எக்ஸலென்ட். இப்போ இதே அதிகாரத்துல இந்த சம்பவம் நடக்கிறது காரணம் என்ன? 2வது வசனத்தை அந்த 1வது அதிகாரத்துல 2வது வசனத்தை பாருங்க. 1வது அதிகாரம் 2வது வசனம் 3. அகசியா சமாரியாவில் இருக்கிற தன் மேல் வீட்டு கிராதியின் வழியாய் விழுந்து வியாதிப்பட்டு பிழைப்பேனோ என்று எக்ரோனில் இருக்க தேவனாகிய பாலால் சேப்பு இடத்திற்கு போய் விசாரிக்கிறேன். இவன் தேவனை அறிந்தவன். இப்போ விசாரிக்கிறதற்கு பாலாலை தேடுகிறான், விக்கிரகத்தை தேடுகிறான். தேடிக்கிட்டு மீட்பு கிடைக்காத போது எலியாவை ஆள் அனுப்புறான். எத்தனை பேரு? படைத்தலைவர் ஒருத்தன், 50 போர் செய்வர்கள் புடை சூழ போய் யாரு அழிட்டு வர்றதுக்கு? எலியாவை தூக்கிட்டு வர்றதுக்கு. அவன் வரச்சிலே சொன்னான், வானத்திலிருந்து அக்கினி புறப்பட்டு இவங்க எல்லாம் அதை பண்ணட்டுனாரு. 10 அக்கினி வந்து ஆளு அவ்வளவு காலி. அது ஒரு தடவை செய்திருந்தா பரவாயில்ல. இந்த புண்ணியமா 3 தடவை. அடுத்த வசனத்தை பாருங்க. நீங்க 10 வாசிங்களா? 11 வாசி பாருங்க. ரொம்ப ரொம்ப டிஃபரெண்டா இருக்கும். மறுபடியும்
என்னோட தலைவரையும் 50 சேவகரை அனுப்பினான். இவன் அவனை நோக்கி, தேவனுடைய மனுஷனே, ராஜா உன்னை சீக்கிரமாய் வர சொல்லுகிறார். இவன் இந்த காலையை கேட்கல. ஆண்டவரே, தேவன் வானத்திலிருந்து ஆண்டவரை கூப்பிடவே இல்லை. வானத்திலிருந்து அக்கினி வந்து அவரை பட்சிக்கட்டும். அவ்வளவு சாப்டர் க்ளோஸ். எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கா? ஜெயமன் எப்படி இருக்கு? ஒரு தேவனுடைய மனுஷனுக்கு வல்லமையை பார்த்துடுங்க. மூணாவது வந்தவன் என்ன செய்வான் தெரியுமா? ஐயா சாமி, என்ன மன்னிச்சுங்க ஐயா, நான் சம்பளத்துக்கு வந்தவன், என் உயிரை பாதுகாத்துக்கிட, நீ தயவு செய்து. அவன் காலில் விழுந்ததுனால அவனுக்கு மன்னிப்பு. அதான் வானத்திலிருந்து அக்கினி ஒரு எக்ஸாம்பிள் சொன்னல. இப்ப இனி வெளிப்படுத்தல் போவோம். அந்த இன்ட்ரெஸ்ட விட்டுறான்டா, அதை அப்படி கண்டினியூ பண்ணிடுவோமே. இப்போ வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரத்துல நம்ம பார்த்த பகுதிக்கு நேராக வருவோம். 11:5-6 வாசிங்க. சேதப்படுத்த மனதா இருக்கிறவர் எவனோ, இப்போ கடைசி காலத்துல இவங்க இவ்வளவு வல்லமையா இருக்கும் போது யாராவது அவனை சேதப்படுத்தணும்னு நினைத்தான்னா அவனுடைய நிலைமை இப்படிதான். நான் சொல்றேன், நீங்களும் நானும் தேவனுடைய வல்லமையோடு கூட தேவ பிள்ளையா இருந்தால் ஒருத்தன் ஒன்ன தொட முடியாது, ஒருத்தன் என்ன தொட முடியாது. ஏன்னா நம்ம பக்கத்துல இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமை அவன் பட்சிக்கும். தரங்கத்தை நீங்க கேட்க ரொம்ப டிஃபரண்ட். அடுத்த வசனத்தை கூட வாசிப்போம். மழை பெய்யாதபடிக்கு வானத்தை அடைக்க ஏற்கனவே இந்த கேட்ட உடனே என் வார்த்தையை நம்பி இந்த இப்போ இங்க 3 வருஷத்துக்கு மழையோ பனியோ பெய்யாது. கர்த்தருடைய சமூகத்தில் நிற்க முன்பாக நிற்கிற நான் சொல்லுகிறேன் சொன்ன ஞாபகம் இல்லையா? மறந்துட்டான். ஒன்று ராஜாக்கள் 17:1 வாசிப்போம். 1 ராஜாக்கள் 17:1 இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு. இனி மோசே இருக்கு, அது பார்க்கணும். அதனால கொஞ்சம் ஃபாஸ்டா. கீலேயாத்தின் குடியிலே திஸ்பேனாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷத்துல பனியும் மழையும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். நான் சொல்றேன், ஆண்டவருடைய நாமத்துல நம்ம ஒருத்தரும் தொட முடியாது. நம்முடைய குடும்பங்கள்ல இனி மழையை நீங்க பாப்பீங்க, அது ஆசீர்வாத மழையா இருக்கும். உங்க குடும்பங்களை கர்த்தர் சந்திப்பா, கரங்களை தூக்கி அவர் அழகா கொண்டு போவார். ஏனென்றால் நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட்ட சபையில அங்கத்தினராக இருப்பதால் கர்த்தர் தம்முடைய தூதனை கொண்டு உங்களை அழகா பாதுகாத்து தேவையை சந்திப்பார் என்று ஆண்டவருடைய நாமத்துல கட்டளையிடுகிறேன். கரங்களை தூக்கி எடுத்துக்கலாம். நல்ல கரங்களை தட்டி, ஆண்டவரே நான் இந்த வார்த்தையை அப்படி எடுத்துக்கிறேன். அவ்வளவுதான், இந்த கர்த்தர் சொன்ன வார்த்தை. ஆமென். என்ன ஒரு பகுதிக்கு போவோம், வாசிங்க. இதே 11ஆம் அதிகாரத்தை அடுத்த வசனத்துக்கு போவோம். இப்போ வானை அந்த 11ல வெளிப்படுத்தல் 11 நம்ம வாசித்த 4 தான வாசித்தோம். 5 6 7 7ஆவது வசனம். இதே போல நிறைய சம்பவங்கள்ல இத பாத்தீங்கன்னா யாத்திராம 7ஆம் அதிகாரம் 17ஆவது வசனம் வாசிங்க. யாத்திராம 7:16. என் ஜனங்களை அனுப்பிவிடு. இது பாத்தீங்கன்னா தண்ணி ரத்தமாய் மாறும். இதெல்லாம் சொல்லியிருப்போம். உங்க மோசேக்கு ஒரு அடையாளமாக இதே வார்த்தை. மோசே அக்கினியை கொண்டு வந்தவர், அக்கினி கல்மழையும் உண்டானது. அதனால மோசே வேர்கோள் காட்டுகிறோம். இதை விட மத்தேயு எழுதின புத்தகம் 17ஆம் அதிகாரத்தில் பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவும் மோசேயும் எலியாவும் பேசிக்கொண்டு இருக்கும்போது எவ்வளவு அழகான ஒரு வார்த்தை நீங்க கேட்கிறீங்க. பேசிக்கொண்டு இருக்கும்போது
அங்க சொல்லப்பட்டது என்ன? பேதுரு என்ன சொல்றார்? ஆண்டவரே, உமக்கு ஒரு கூடாரம், மோசேக்கு ஒரு கூடாரம், எலியாக்கு ஒரு கூடாரம் போட்டு இங்க டென்ட் அடிச்சிருவோம். கீழே போனா ஐயோ நாத்தையா, சஞ்சலம், தவிப்பு, பொறாம போட்டி, இது நல்லா இருக்கு, இங்கே படுத்துக்கணும். நான் சொல்ற தேவ சமூகத்தை பார்த்தவர் இயேசு அவரோடு பேசுகிறதை கண்டார். சரி, இதுதான் இதோட சம்பவம். இப்போ 17ஆம் அதிகாரம் 12 வசனம் வாசிங்க. 17 12 வாசிங்க. ஒன்று வெளிப்படுத்தல் எழுதின புத்தகம் 11ஆம் அதிகாரம் வாசிங்க. இப்போ கடைசியா ஒருத்தன் ஜெயித்துருவான் பாருங்க. 10ஆவது வசனத்தை பாருங்க. அவ்விரண்டு இவங்க செத்ததுக்காக நம்ம 6ஆம் வசனத்தில் விட்டுட்டோம். தண்ணீர்களை இரத்தமாக மாற்றவும் தங்கள் வேண்டும் போதெல்லாம் பூமியை சகலவித வாதைகளால் வாதிக்காகவும். அதான் யாரு? மோசே வந்துட்டா. இப்போ கடைசி காலத்துல யாரு? 2 தீர்க்கதரிசிகள் வருவாங்க, மோசேயும் வருவாங்க. இவங்க வல்லம் அப்படி இருந்த உடனே மொத்த உலகமும் பார்த்து பயந்து போகும். இப்போ ஒரு ராஜா எழுந்து அவனை கொலை செய்வான். கொலை செய்த உடனே அவங்க 10ஆவது வசனம் பாருங்க. அவங்க 2 தீர்க்கதரிசிகளும் பூமியின் குடிகள் வேதனைப்படுத்துறபடியா. இப்போ இவங்க 2 பேரும் படுத்துற பாடு வேதனைப்படுத்தபடியா. இந்த பூமியை கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தெரியும். கர்த்தர் தம்முடைய தூதரை 2 தீர்க்கதரிசி அனுப்பி இருக்கிறார். படுத்தபடியால் அவன் வாசிமா சந்தோஷப்பட்டு ஒருத்தர் வெகுமதி. அன்னைக்கு இந்த செய்தி எழுதும் போது டிவி எல்லாம் கிடையாது, மொபைல் கிடையாது. இன்னைக்கு எப்படி இது சம்பவம் நடந்தா உன் வீட்டுல நோட்டிபிகேஷன் உடனே வரும். இப்படி அங்க ஒரு சம்பவம் நடந்திருக்கு, இப்படி இங்க ஒரு சம்பவம் நடந்திருக்கு, பூமி எதிர்த்து வந்துட்டு இந்த தீர்க்கதரிசி இப்படி பண்றாங்க. இத பார்த்து பயந்தவங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கும்போது ஜெயிக்கிறாங்க பாருங்க. 11ஆவது வசனம் வாசிங்க. 3 நாளைக்கு பின்பு செத்து போறாங்க. இவங்க உடல் தெருவுல கிடக்கும். ஒரு டெட் பாடி தெருவுல கிடந்த எவ்வளவு நேரம் கழிச்சா ஸ்மெல் வராது. மேல் நர்சர் இருக்கிறாரு, நஷ்டமா இருக்கு, கழிப்பு என்னாக ஒருத்தர் இறந்து போனா தெருவுல யாருமே எட்டி பார்க்காம இருக்கிறாங்க. எவ்வளவு நாளையில அந்த வீச்சம் தொடரும்? 24 மணி நேரம். இந்த 3.5 நாள் தெருவிலே கிடப்பாங்க. ஒருத்தரும் வந்துட்டான். இந்த வசனத்தை பாருங்க, ரொம்ப அருமையா இருக்கும். 11 3.5 நாளைக்கு பின்பு தேவனிடத்தில் இருந்து ஜீவன் ஆவி அவர்களுக்கு பிரவேசித்து காலூட்டினில் இங்கே ஏறி வாம்பா. எப்படி எலியா பரத்துக்கு ஏறி போனாரோ அதே போல இங்க இருக்கிற எலியாவும் மோசேயும் அதே தெருவுல, அதே வெளிப்புறத்துல, பொது இடத்துல ஜனங்கள் பார்க்க எல்லா லைவ் ஸ்டேஷன் அங்க இருக்கும். 3.5 நாளா எல்லா லைவ் ஸ்டேஷன் போய் உட்கார்ந்து இருக்கோம். எதுக்கு தெரியுமா? இவன் என்ன நடக்க போகுது, கிட்ட போறதுக்கு பயப்படுறான். ஒருத்தர் கிட்ட போக முடியாது. ஒருத்தர் இப்போ தாம்ஸ் அதே ஒரு சம்பவம் சொன்னார். ஜெகன் சொன்ன ஒரு பாதல் ஒருத்தர் மருத்துவமனையில் இருக்கிறார். அவர் நல்ல ஐடி படிச்ச மனுஷன். 12 to 1 மணி வரை ஜெயிப்பாராம். பகல்ல டியூட்டியா இருந்தாலும் ஜெயிப்பி போயிடுவாராம். சின்சியரா ஒர்க் பண்றவர். பகல்ல இவர் ஆக்சிடென்ட் ஆகி கோமா ஸ்டேஜில் இருந்துச்சுல. டாக்டர்ஸ் பகல்ல போகும்போது ஒரு டாக்டர் போயிருக்காரு. தாக்கம் கிட்ட நெருங்க முடியாதா. ஒரு மொத்த டீம் வந்து கிட்ட நெருங்க முடியாது. 1 மணி முடிஞ்ச உடனே ஒரு டாக்டர் உள்ள போனாராம். அவருக்கு மேல கையெட்டி தொடரும். அவன் எழுந்துறான். என்ன நடந்துன்னு தெரியாது. நான் சொல்றேன், நீ ஜெபிக்கிற, நீ ஒரு சமயம் போட்டு ஜெபிக்கிறது உண்மையானால் இந்த உலகத்துல மருத்துவமனையில் இப்படி நடந்தால் தெருவுல கிடக்கிற தேவனுடைய பிள்ளைய 3.5 நாளா ஒருத்தர் பார்க்கல. தேவ ஆவி வந்தது. அவர்கள் கால் ஊன்றி நின்றார்கள். அப்படியே அவர்கள் பலத்திற்கு எடுக்கப்பட்டார்கள். நான் சொல்றேன், உன்னை கால் ஊன்றி நிற்க செய்கிற கர்த்தர் சொல்கிறார், இதுவரையிலும் உன்னால் கால் ஊன்ற முடியாவிட்டால் இன்று சொல்றேன், தேவ நாமத்தில் சொல்றேன், நீ கால் ஊன்றி நிற்கும்படி கர்த்தருடைய ஆவி உனக்குள்ள வரும். உன்னை எடுத்து பயன்படுத்துவார். நீ எழுதி பிரகாசிப்பாய். ஒருத்தர் உன்கிட்ட வர முடியாது. இது கர்த்தருடைய வார்த்தை. எல்லாரும் எழுதுவோம்.
எல்லாரும் எழுந்திருப்போம். ஒரு நல்ல வார்த்தையை கேட்டிருக்கிறோம். 2 தரிசனங்கள், 2 தரிசனங்கள் கடைசி காலத்தில் சம்பவிக்க போகிற காரியங்கள். இப்பவுமே அந்த 10 ராஜ்யங்களின் கூட்டமைப்பு உருவாக்கப்படுகிறது. என் அன்னை கிறிஸ்துவின் காலத்தில் வரும்போது, தேவ பிள்ளையே, நீ தேவனை நல்ல பற்றி கொள்ளாவிட்டால் சோதனை மேற்கொள்ள முடியாது. ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் அப்படின்னு நீ போறதை விட ஆசீர்வாதம் உன்னை தேடி வர்றதுக்கு இந்த சத்தியத்திலே வழி இருந்து, கர்த்தர் உனக்காக வைக்கிற கதவை உடைக்கிற கர்த்தர் அல்லவா, இருந்த தாழ்பாடை முடிக்கிற கர்த்தர் அல்லவா, அந்த ரகத்தில் அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷத்தை கொண்டு நிறுத்துகிற கர்த்தர். தரிசனம் போய் சொல்லாது. தானியேலை போல ஜெபிக்க கற்றுக்கொள். தானியேலை போல ஜெபிக்க கற்றுக்கொள். நீ ஜெபிக்க ஜெபிக்க தேவ வல்லமை உன் மேல் இறங்கும். நீ சொல்ல வார்த்தை ஒன்ன ஒரு மனுஷன் கிட்ட நெருங்க விட மாட்டார் கர்த்தர். உன் வார்த்தையின்படி கர்த்தர் செய்வார். அதனால தானியேல் சொன்னார்ல, உன் வார்த்தையின்படி வந்தேன், உன் அனுப்பப்பட்டு வந்தேன். நான் சொல்றேன், நீ ஜெபிக்கிற பிள்ளை ஆனால் கர்த்தர் உன் வார்த்தையை கேட்டு உன் வார்த்தையின்படி செய்யும்படி அவர் அனுப்பின தூதனானவர் உன் பக்கத்தில் இருப்பார். அது மீகாவின் தூதன் உனக்கு உதவி செய்யும்படி கர்த்தர் அனுப்பி இருக்கிறார். நீ காலூட்டி நில்லுங்க, கர்த்தருக்குள்ள நில்லுங்க, வைராக்கியமா கேளுங்க. கர்த்தர் செய்ய போறார். தேவனுடைய ஜீவனுடைய தேவனுடைய நாமத்துல சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு அதை செய்வார் என்று தைரியமா சொல்லுங்க. வீட்டுல பறைசாற்றுங்க, கர்த்தர் உங்க வார்த்தையின்படி எல்லாம் நன்மைகளை செய்ய போகிறார். எங்களோட தகப்பனே, இந்த அருமையான வார்த்தையை நீர் எங்களுக்கு சொல்லி கொடுக்கிறேன். உமக்கு நன்றி அப்பா. கடைசி காலத்துல தீர்க்கதரிசிகள் வருவாங்க, கால் ஊற்றி நிற்பாங்க. நாங்க இந்த சத்தியத்தை கேட்கிறோம். எங்களுக்கு வல்லமை கொடுப்பாங்க. கர்த்தருடைய நாமத்துல நான் என்ன சொல்லணும் அது நடக்கும் என்கிறேன். தேவனுடைய நாமத்துல ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். கர்த்தர் உங்களை கொண்டு என்ன நீங்க சொன்னாலும் செய்ய வல்லவரா இருக்கிறார். உங்க தரிசனம் போய் சொல்லாது. உங்க தரிசனம் நிறைவேறும். பார்வோனுக்கு, பாபிலோன் அரசனுக்கு தரிசனத்தை கொடுத்த கர்த்தர் அதே தரிசனத்தை தானியேலுக்கு வேற்று உருவத்தில் கொடுத்து இது இப்படி நடக்கும் என்று சொன்னார். அப்படி செய்த தேவன், ஆண்டவரே, இந்த மணவாட்டி சபையில இந்த பிள்ளைகளை கரங்களுக்கு வழிநடத்துங்கய்யா. இன்று சொல்லப்பட்ட வார்த்தைகள், தீர்க்க தரிசன வார்த்தைகள் அவர்களுக்கு அப்படியே வந்து பலிக்க கர்த்தர் கிருபை கொடுத்து வெகுமதிகளால் ஆசீர்வதிக்கப்பா. இன்னைக்கு பிறந்த நாளை கொண்டாடின அருமையான பொன்சியா விஜயகுமார் ஜெபிக்கிறோம். இதை சொல்லி இருக்கிறீங்க, அவாந்தரங்கள் வயல்நிலமாய் மாறும், உங்களுடைய பாழான இடங்கள்லாம் கட்டப்படும், நிர்மூலமான பகுதிகள் கட்டி எழுப்புகிற கர்த்தர் உங்கள் பட்டணங்களை குடியேற்றி வைக்க கர்த்தர் சித்தமாய் இருக்கிறேன் என்று ஆண்டவரே வாக்கு கொடுத்திருக்கீங்கப்பா. இந்த வார்த்தையின்படி இந்த ஆண்டவர்களுக்கு பலப்படாதா இருக்கட்டும். இன்றைய அக்கம்பண்ண பிரியாக்கு ஆண்டவர் வாசலை திறந்திருக்கிறீங்க. நாங்கள் விசுவாசிக்கிறோம். என் தேவன் திறந்த வாசலுக்குள் சென்று ஆண்டவர் மகிமைப்படுத்த கிருபை கொடுங்கப்பா. இந்த நேரத்துல எங்க எல்லா பிள்ளைகளுக்கும் ஜெபிக்கிறோம். எங்க பிள்ளைகளை பாதுகாத்துங்க, கரங்களை தூக்கி வழிநடத்தி ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, பிரயாசப்படுகிற வெளிநாட்டுக்கு பிரயாசப்படுகிற எல்லா பிள்ளைகளுக்கு தேவையான பண வசதி, பொருள் வசதி, மனிதர்களுடைய உதவியை கர்த்தர் கட்டளையிட்டு காரியங்கள் கைகூடி வர பண்ண வேண்டும் என்று உங்க திருப்பாதங்களுக்கு கேட்க நல்ல பிதாவே. ஆமென்.